டேய் தீபக், என்னடா நானும் ஒரு 2-3 நாளாக பார்க்குறேன். ரொம்ப டல்லாக இருக்க, யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டேங்கிற, எதையோ மனசுக்குள்ளார யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்னடா விஷயம்? சஞ்சய், நாம் இன்னைக்கு பார்ட்டிக்கு போய்ட்டு வந்தோம்ல, அந்த நைட்டு நம்ம எப்படி வந்தோன்னு நீ யோசிச்சு பார்த்தியா? இது வரைக்கும் நான் யோசிச்சு பார்க்குறேன்டா, எப்படி வந்து சேர்ந்தானே தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார் டிரைவர் வந்தார். வந்துட்டு, சார் நம்ம கார் முன்னாடிலாம் அடி வாங்கியிருக்கு, ஏதாவது விபத்து ஏற்பட்டுதான்னு கேட்டார். சேச்சா அப்படி எதுவும் இல்லையான்னு சொல்லி நான் அவர் அமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2 நாளாக தூக்கத்தில் ஒரே கெட்ட கெட்ட கனவாக வருதுடா. நான் என்னமோ கார் எடுத்துகிட்டு போய் யார் மேலேயே மோதி ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி கனவு வருதுடா. ஒருவேளை டிரைவர் சொன்னதையும் கனவையும் சேர்த்து பார்த்தா, ஒருவேளை நான் எங்கேயாவது போய் கார் இடிச்சிட்டு போனோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. ஏண்டா என்னடா கனவுங்கன்னு வளரிட்டு இருக்கிற? ஏடா அதெல்லாம் அப்படியெல்லாம் நடக்காதுடா. நடக்காதது உனக்கு ஒர்க் டென்ஷன், அதனால் ஸ்ட்ரெஸ் அதிகமானனால உனக்கு அது மாதிரி உனக்கு கனவு வருதுடா. இதெல்லாம் போய் போட்டு குழப்பிட்டு இருக்கிற. சஞ்சய், புரியாமல் பேசாதடா. அன்னைக்கு பார்ட்டியில் கூல்ட்ரிங்க்ஸ்னு கொடுத்தான், நானும் குடித்தேன். அது வரையிலும் எனக்கு என்ன நடந்ததுன்னு இப்போ கூட தெரியலடா எனக்கு. அது மட்டும் இல்லாமல் காலையில் நியூஸ் பார்த்தேன், அடையாளம் தெரியாத வாகனம் மோதி ஒரு இளைஞர் பலி, இன்னொருவர் படு காயம்னு போட்டிருந்தாங்கடா. அது நினைக்கும் போது ஒருவேளை நாம் தான் இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. ஏன்னா பார்ட்டி முடிஞ்சு நம்ம அந்த வழியாக தான் வந்தோம். ஒருவேளை நான் தான் அவன் மேலே மோதிட்டோன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுதுடா. 2 நாளாவே எனக்கு தூக்கம் எதுவுமே இல்லைடா. யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையே சுத்துதுடா. டேய் என்ன இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரியா? அப்படியே ஒருவேளை ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி உனக்கு தோணுச்சுன்னா, ஒருவேளை ஆக்சிடென்ட் உண்மையிலே நடந்துச்சுன்னா வச்சுக்கோ, அந்த பழியை நானே ஏற்றுக்கிறேன். ஏய், உனக்கு எது எது விளையாடுன்னே தெரியாத போச்சுடா. நான் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன விளையாண்டுட்டு இருக்கிற? பின்ன இப்போ நீ இப்படி சொன்னால் எப்படி பேசுவாங்க? இப்படி தான் பேசுவாங்க. என்ன தீபக், என்ன விஷயம்? அவங்ககிட்ட ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மாவா? சும்மா பேச மாட்டேயே, என்ன விஷயம்? ஏங்க எப்ப பாரு அவனை குறை சொன்னா உங்களுக்கு தூக்கமே வராதுல்ல? ஆமா, எனக்கு இதுதான் வேலை. அப்பா அப்படியே பழகிட்டாருமா, என்ன பண்றது? என்னன்னு கேளுங்க. என்னதான் என்னடா சொல்லுங்களேடா, முடிக்கிறீங்க 2 பேரும், உள்ளதை சொல்லுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லுங்கடா. ஒன்றும் இல்லைப்பா, சும்மா நானும் தம்பியும் சும்மா பேசிட்டு இருந்தோம். இல்லையே, நினைக்கிற மாதிரி வாய்ப்பே இல்லை. நீங்க சும்மா பேசுற ஆளும் இல்லை. அது என்னமோ இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல. பார்க்கலாம். சார் வணக்கம். வாங்க சார். நீங்க எஸ்ஐ சார். சரி, 4 ரோட்டில் காரும் 2 வீலரும் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் பைக்கில் வந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் ஸ்பாட்லேயே அவுட்டு, இன்னொருத்தர் சீரியஸாக இருக்காரு. சம்பவம் நடந்த அந்த இடத்த ஸ்பாட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு பார்க்குறப்ப கார் வந்து உங்களோட காருங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க, காரு உங்களோட காருங்கனால தான் உங்களை விசாரிக்கலான்ட்டு வந்தோம். சார் சார் என் டிரைவர் 2 நாளாக லீவு. அவன் வரட்டும், வந்தால் நான் அவனை கூட்டிக்கிட்டு நாங்கள் வரேன் சார். நிற்பானுங்க, போங்க சார். சார், இந்த ஊர்லேயே நீங்கள் பெரியவருங்கனால தான் நேரடியாக வந்து சொன்னேன். இது தற்செயலாக நடந்த விபத்து மாதிரி தெரியல. அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வாங்க, பேசிக்கலாம். சார் நான் வரேன், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சார். ஏங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எதுக்கும் நம்ம டிரைவரை நல்லா விசாரிச்சு பாருங்க. டிரைவர் மேலே எனக்கு சந்தேகம் இல்லடி.
இவனுக்கு 2 பேர்த்து மேலதான் எனக்கு சந்தேகமே. ஏதோ பண்ணிருக்கானுங்க, இடிச்சிட்டானுங்க, கொன்னுட்டானுங்க போல இருக்கு. டேய், உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்தது? அப்பா அது அப்பா, நான் தான் தெரியாம காரை ஓட்டி இடிச்சிட்டேன். நான் சொல்லல, நான் சொன்னல. ஏய், இவன் கேட்க மாட்டான்டி. இவன் ஒரு வீணா போனவனா இருக்கான். உனக்கு தெரியாதா? இவன் பிரசவத்திலேயே உனக்கு பிரச்சனை உண்டு பண்ணவன். இப்ப பிரச்சனை உண்டு பண்ணாம இருப்பான்னு நினைக்கிற நீ? ஏண்டா, என்னடா ஆச்சு அந்த பொண்ணு? பையனா? பையன்தான்ப்பா. ஏண்டா ஒரு ஆக்சிடென்ட் சர்வ சாதாரணமா பண்ணிட்டு வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறியே. உன்னையெல்லாம் என்னடா உன்னையெல்லாம் சொல்றது? என்ன சொல்றது? ஏண்டி இதுக்குதான் பெத்து வளர்த்தணுமா நாம? சொல்லடி, இதுக்குதான் நம்ம பெத்து வளர்த்தோமா? இவன் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அடி வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கிறோண்டி நாம. இவ்வளவு வசதியான வாழ்க்கை வாழ்ந்தோ இப்படி ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணியிருக்கானே. இவனை என்னடி சொல்றது? என்ன சொல்றது? சொல்லு. ஏதோ நடந்து போச்சு. இதுக்கு உண்டான வழி என்னமோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாம அவன் மேல கோவப்பட்டு மட்டும் என்னங்க ஆக போகுது? ஓமம் பட்டு என்ன பண்றதா? நீ வளர்த்த லட்சணத்துல வளர்த்தா அவன் ஏண்டி இப்படி வளர்றான்? சொல்லு. உன்னை கொண்டு போய் உயிரோட குழியில தள்ளல. என் பேரை மாத்திக்கிறேன்டி. அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க. ஏன் உன்னை வளர்த்த அவனை சொல்லாம வேற யாரை நான் சொல்ல முடியும்? அப்பா கோவப்படாதீங்கப்பா, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் பேசிக்கிறேன், நீங்க போங்கப்பா. என்ன தம்பி போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். இப்படி பேரை கெடுத்து வச்சிருக்கானே, நம்ம என்ன சொல்றது? அவன் தான் பேசுறேன்னு சொல்றால. ரெஸ்ட் எடுங்க, போங்க, நான் பாத்துக்கிறேன்ப்பா, போங்க. டேய் சஞ்சய், ஏன்டா இப்படி பண்ணுன? ஏன்டா நான் செஞ்ச தப்புக்கு நீ பழி ஏத்துக்கிட்டியடா? விடுடா. ஏற்கனவே அப்பா உன் மேல ரொம்ப கோவப்படுவாரு. இது தெரிஞ்சு இன்னும் உன் மேல வெறுப்பை காட்டுறாருடா. இது எல்லாத்துக்காரன் நான் தான்டா. டே தீபக், அப்பா எப்பயுமே என்கிட்ட இப்படியே தான் நடந்துக்கிறாரு. எனக்கு அது பழகி போச்சு. ஆனா நீ அப்படி கிடையாது. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பிள்ளையே நீ தான். நாளைக்கு எதுனாலும் நீ தான் செய்ய போறேன்னு அவர் ஆசையா கனவு காண்டுட்டு இருக்கிறார். இந்த விஷயத்துல நீ தான் இது பண்ணணும்னு தெரிஞ்சா சத்தியமா மனசு ஒழிஞ்சு போயிடுவாரு. விடுடா, நீ எப்பயுமே அவருக்கு பிடிச்ச பிள்ளையாவே இருந்துட்டு போ. நான் அவருக்கு பிடிக்காத பிள்ளையாவே இருந்துட்டு போறேன். டேய் சஞ்சய், நீ என்ன சொன்னாலுமே என் மனசு கேட்கலடா. நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன தண்டனை அனுபவிக்கணும்? நான் இப்போ அப்பாட்ட போய் நடந்த உண்மையை சொல்றேன்டா. ஏய், ஒன்றும் நீ பண்ண வேண்டாம், விடு. நான் தான் பழி ஏற்றுக்கிட்டல. இனிமேட்டு இதை பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது, சரியா? நீ சொல்றதை கேள். ஏய், நீ என் மேலே சத்தியம், புரியுதா? யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. யோ, என்னையாது? என்னதையா மறைச்சு வைக்கிற? அதுவா, எல்லாம் உனக்காக தான். என்னது எனக்காகவா? என்ன அது காட்டு? அதுவா, உன் முடி பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, உன் அழகையும் மெருகேத்த ஒரு லேகியை செஞ்சு வச்சிருக்கேன். அப்படியா? ஐயோ, அது என்ன லேகியம்? இதுதான். இதுவா? சீ, என்னையா இது? உருண்டையா இருக்கு. என்ன இது? அதுவா, அது வந்து மாயாண்டி முனியாண்டியோடைய கொட்டைகள். என்னது? மாயாண்டி முனியாண்டி கொட்டையா? ஏய்யா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இது என் மேல தேக்க சொல்லுவ? உன்னை புனியா புனி. ஐயோ, அடிக்காத ரதி. அடிக்கவே இல்லை. போதும்.
அடிக்காத ரதி, நீ நினைக்கிற மாதிரி அது வந்து மனுஷங்க கிடையாது. வேற நான் ஆசையா வளர்க்குற முயல் குட்டிங்க பேரு. சுச்சோ யோயோ சாரியா, நான் தெரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு. நீ இப்படி அடிப்பேன்னு நினைச்சிருந்தா உடம்பு முழுக்க அடி வாங்கியிருப்பேன். சீ போயா, எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கு துக்கமா இருக்கா? வா உள்ள போ. என்னடா இது, நம்ம போட்ட பிளான் எல்லாம் இப்படி சொதப்பிருச்சு. ரிஷி, மனுஷங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்பயாச்சும் வரும், ஆனா எப்பயுமே வராது. அவனுக்கு இப்ப வந்திருக்கு, அவ்வளவுதான். ஏனே பேசாம அவனுக்கு நம்மளே போட்டிருக்கலானே. முட்டாள் முட்டாள், நாம ஒண்ணும் லோக்கல் ரவுடிங் கிடையாது, நாமெல்லாம் ரிச் பிசினஸ். போலீஸுக்கு துளியும் சந்தேகம் வர்ற மாதிரி தான் பண்ணணும். அண்ணே, அப்படின்னா நம்ம அடுத்து என்னதான் பண்ண போறோம்? அவனுக்கு ஒன்றும் சாதாரண ஆளுங்கள்ல, அவனுங்க ராஜனோட வாரிசுங்க. அவ்வளவு ஈஸியா அவனுங்களை போட முடியாது, பொறுத்து தாண்டா போடணும். பாஸ் பாஸ், ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இருத்தியாக இரு, எதுக்கு இவ்வளவு பதட்டமா வர? பாஸ், அந்த தீபக் சஞ்சயும் வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணலான்னு சொல்லி நாம போட்ட பிளான் மிஸ் ஆச்சுல்ல, ஆனா அதுக்கும் மேல ஒண்ணு நடந்திருக்கு பாஸ். அதுக்கு மேலையா? அதுக்கு மேல என்ன நடந்திருக்கு? பாஸ், அவங்க போன கார் மேல ஒரு டூ வீலர் மோதி ஒருத்தர் ஸ்பாட்லயே செத்து போயிட்டான். ஒன்னொருத்தன் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்கான். ஆனா இந்த விஷயம் எப்படியோ போலீஸுக்கு தெரிஞ்சு இப்ப ராஜன் வீட்டுல என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அநேகமா அந்த தீபக் கைதாவான்னு நான் நினைக்கிறேன் பாஸ். டேய், அப்படியெல்லாம் சும்மா தப்பு கணக்கு போடாதடா. அவனுங்களுக்கு இருக்கிற பண பலத்துக்கு அந்த போலீஸ் எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கியிருப்பானுங்க. ரிஷி, அது மட்டும் இல்ல, அடுத்த நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அந்த பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போனது யார் தெரியுமா? நீ நாய் மாதிரி பின்னாடி வச்சிருந்தி அந்த பொட்டச்சி மீரா, அவங்க அண்ணன் தான். கூட இருந்தது அவ அக்காவோட லவ்வர். அண்ணா, நம்ம ஒரு பிளான் போட்டா அதுவா ஒண்ணு நடக்குதுண்ணா. நான் தான் சொன்னல, இனி அவனுக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. நான் எந்த இடத்துல விட்டுறோம் அந்த இடத்துல இருந்து ஆட போறேன். என்னடா பாக்குறீங்க, புரியலையா? எந்த ஆக்சிடென்ட்ல அவனுக்கு தப்பிச்சானுங்களோ அந்த ஆக்சிடென்ட் வச்சு நான் ஆட போறேன். அதுவும் அந்த மீரா குடும்பத்தை வச்சு நான் ஆட போறேனா? அது எப்படின்னா? வெயிட் அண்ட் see. இந்த பூமினால இந்த பூமியோட பகையாளிகளை, அந்த பகையாளிக பூமியை விட்டு போற வரைக்கும் விட மாட்டாங்க. ஏங்க ஏங்க, உங்களை தாங்க கூப்பிடுறேன். உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீ என்ன பேச போறன்னு எனக்கு தெரியும். அவனை பத்தி பேசுறதா இருந்தா
என்கிட்ட எதுவும் பேசாத. நீ பேசவே கூடாது என்கிட்ட. என்னங்க பேசுறீங்க? பெத்த பையனுக்கு பெத்த தாய் பேசாம வேற யாராலுங்க பேச முடியும்? எங்க நீங்க சஞ்சய் விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கதாங்க நான் ஆசைப்படுறேன். என்னங்க முடிவு எடுத்திருக்கீங்க? நான் என்ன பண்ண முடியும்? அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். பார்க்கலாம், போயிட்டு வெளியில வந்தாவது திருந்தி வாழ்வானான்னு பார்க்கலாம். எனக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏதோ அவன் சின்ன சின்ன தப்பு பண்ணிருக்கலாம், அதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவனை பழி வாங்கிடாதீங்க. அவன் வாழ்க்கை நாசமாக்கிடாதீங்க. ஏண்டி அவன் பண்ணின தப்பு சின்ன தப்புன்னு சொல்ற? உயிரை கொண்டிருக்காண்டி, அவனால உயிர் போயிருக்கு. சின்ன தப்புன்னு சொல்ற? அவன் விடுறி, அவன் போகட்டும், அவன் ஜெயிலுக்கு போகட்டும், விடு. என்னங்க பேசுறீங்க? அதுக்கு நம்ம பையன் ஜெயிலுக்கு போகணுமா? ஏங்க அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த சொத்து சுகம் எல்லாமே வந்து சேர்ந்துச்சு. நீங்க கூட அவனை அடிக்கடி நமக்கு அதிர்ஷ்டமான பையன் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டே இருப்பீங்களே. அப்படிப்பட்ட பையன் ஜெயில போய் உட்காரணுமாக? இந்த வசதியெல்லாம் விட்டுட்டு சொல்லுங்க. ஏங்க அவனால ஒரு உயிர் போனது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. அவன் தெரிஞ்சு செய்யலையே, தெரியாம அதெல்லாம் செஞ்சா. அந்த உயிர் பலிக்கு ஏன் பையன் பலியாகணுமா? சொல்லுங்க. ஏண்டி எனக்கு மட்டும் தெரியாதா என்ன? நாம பெத்த பசங்களை கொண்டு போய் ஜெயில தள்ளக்கு யாருக்குடி மனசு வரும்? தான் ஆடுனாலும் தான் சதையாடுன்னு சொல்லுவாங்க. நானும் அவனை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். வக்கீல போய் பார்த்தேன், கேமராவில் வண்டி மட்டும்தான் தெரியுது, உள்ள ஆள் தெரியல. எப்படி காப்பாத்திலான்னு சொல்லிட்டாரு. இவனுக்கு பதிலா வேற ஒரு வயசானவரை கொண்டு போய் சரண்டர் பண்ணிட்டு இவனை வெளியில எடுத்துடலாம். அதுக்கப்புறமாவது புத்தியா பொழைச்சுக்குண்டி. ரொம்ப நன்றிங்க. நான் கொஞ்ச நேரத்துல பதறி போயிட்டேன். ஏங்க என் பையனை நீங்க காப்பாத்தாம போயிடுவீங்களான்னு. ஏங்க ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதுல இறந்து போன பையன் நம்ம பையன் தீபக்கு பொண்ணு பார்த்தமே, அவங்க அண்ணன்னு சொன்னாங்க. அது உண்மையாங்க? சொல்லுங்க. உண்மைதான், அந்த விஷயம் எனக்கு தெரியும். நம்ம பொண்ணு பார்த்தோமே, அந்த பொண்ணோட அண்ணன் தாண்டி இறந்தது. ஆமா, அவன் தான் இறந்தது, எனக்கு தெரியும். ஏங்க அந்த குடும்பத்துக்கே அந்த பையன்தான் ஆணி வேற இருந்தா. இப்போ அவனும் போயிட்டா. அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும். அந்த பையன் உயிர் போறதுக்கு காரணம் நம்ம பையனை. ஏங்க பேசாம தீபக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. அப்படி வச்சுட்டா நம்மளால அந்த குடும்பம் கொஞ்சம் ஆறுதல் அடையும். அது இல்லாம நம்ம பையன் தீபக் அந்த குடும்பத்தை பார்த்துக்குவான். இது நாம அவங்களுக்கு செய்யற ஒரு கைமாறா இருந்துட்டு போகட்டும். நீங்க என்னங்க சொல்றீங்க? நான் சொல்றது சரிதானே? உண்மைதாண்டி. நம்ம பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த குடும்பத்தை நாம காப்பாத்தின மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும். என்னடி நாளைக்கு போறப்ப சொத்து சுகத்தை எடுத்துட்டா போறோம். எங்க அப்போ நம்ம பொண்ணு அந்த அவங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்தலாம். போலாம். நீ சொல்லி என்னைக்கு நான் மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன். வாங்க.